ஒரு ஆர்மி மேன் டெரரிஸ்டா மாறினார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்படி ஒரு மனுஷனோட கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இந்த மோஹித் சர்மா? அவர் அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. ஹரியானால பிறந்த மோஹித்துக்கு சின்ன வயசுல இருந்தே நாட்டுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட வளர்றாரு. 1999ல இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ண மோஹித் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இந்த ஆர்மி வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் சடனா இவருக்குள்ள ஒரு கேள்வி. நம்மளோட ஆசை தீவிரவாதிகளை எதிர்த்து நம்ம நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு பேரா ஸ்பெஷல் போர்ஸ்ல இவரே போயிட்டு வாலண்டியரா ஜாயின் பண்றாரு. இதனால காஷ்மீருக்கு மாற்றப்பட்ட மோஹித் அங்க பல ஆபரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அப்போ சீக்ரெட் மிஷன்ல இருந்த மோஹித் தன்னோட உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா காஷ்மீரி மாதிரி மாத்துறாரு. வேலை இல்லாத ஒருத்த மாதிரி காஷ்மீர் தெருக்கல்ல சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா இப்படி இருக்கிற நபர்களை பிரெயின் வாஷ் பண்ணி பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போயிட்டு டெரரிஸ்டா மாத்துறதுக்குனே சில பேர் அந்த டைம்ல காஷ்மீர்ல சுத்திட்டு இருப்பாங்களாம். ஒரு வழியா மோஹித் சர்மா நினைச்ச மாதிரி அவங்களோட கண்ணில் இவர் மாற்றாரு. அதுபடி இவரும் அந்த தீவிரவாதிகள் கூட 2 வாரம் பயணிச்சு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில அந்த 2 தீவிரவாதிகளையும் என்கவுண்டர் பண்ணிட்டு மிஷனை முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2009 காஷ்மீர்ல குப்வாரா பகுதியில் நடந்த ஒரு ஆபரேஷன்ல தனி ஆளா நின்னு தன்னோட 2 பேட்ச்மேட்டை காப்பாத்திட்டு தன்னோட உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்றாரு மோஹித் சர்மா. இதுக்கப்புறம் அசோக சக்ரா விருதுன்னு இப்படி அவருக்கான மரியாதைகள் வழங்கப்பட்டது.